ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் வெற்றி பெற்ற பிறகாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் மீட் பண்ணி நன்றி சொல்லிட்டு இருக்காரு, வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டிருக்காரு. ஸோ நேற்று அதே போல் சீமான் அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு. வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அரசியல் நடந்து முடிந்த தேர்தலில் கடுமையாக டிவிக்கும் நாம் தமிழர் கட்சியும் மோதி கொண்டாங்க. நிறைய விமர்சனங்கள் அவங்க மீது இவங்க மீது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழலில் விஜய் அவர்கள் சீமான் அவர்களை மீட் பண்ணியிருந்தது ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த மீட்டிங்கை? ஸோ விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு அன்யூஷுவலான விஷயம் தான். எல்லா தலைவர்களையும் போய் அவர் மீட் பண்ணுறாரு, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புதுசாக இப்போ நம்ம ஒரு டெரிட்டரிக்குள்ளே போகிறோம்னா அங்கே இருக்க எல்லாரோடையும் இன்ட்ரடியூஸ் ஆகிப்போம்ல. ஒரு வீடு புதுசாக ஒரு ஏரியாவில் வாங்குறோன்னா அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீடு, பின் வீடு, முன் வீடு, எல்லாரோடையும் இன்ட்ரடியூஸ் ஆகிப்போம். ஒரு ஈவினிங் மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், என்னோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிப்போம். அதே மாதிரி புதுசாக ஒரு கிளப்பில் போய் ஒரு மெம்பர்ஷிப் வாங்குறோன்னா அதே தானே பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸோடு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆக முயற்சி பண்ணுவோம். ஏறக்குறைய அந்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சு. விஜய் இப்போ டாமினண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்காரு. நேற்று மாதிரி விஜய் ஓட்டு பிரிக்க வந்திருக்காரு, கம்மியான ஓட்டு தான் வாங்குவார், அந்த மாதிரிலாம் இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஜெயிச்சிட்டார் எலெக்ஷனில். ஸோ டாமினண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்காரு. வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஏரியாக்குள்ளே வந்திருக்காரு. பொலிட்டிக்ஸ் அவருக்கு புதுசு தான். 2 இயர்ஸாக தான் அரசியலில் இருக்கார். சினிமாவில் ரொம்ப ஆண்டுகள் பயணிச்சிட்டார். ஸோ புதுசாக ஒரு டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கோம். இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம போய் சந்திப்போம். இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரோடையும் சந்திப்போம். ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, ஏன் விஜய் அவர்கள் நேராக தலைவர்களோட பேசலை, விஜய் அவர்கள் ஏன் கம்யூனிஸ்டோட அவரு பேசலை, ஏன் நிர்மல்குமார் அனுப்புனாங்க, ஒரு தலைவரை அவரு தானே இதெல்லாம் இனிஷியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஒரு தேவை வரும்போது ஸ்ட்ரைட்டாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா பரவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் அவர் பாட்டுக்கு ஒரு கோட்டையில் உட்காந்துருக்காரு, ரொம்ப தெனாவட்டா வெளியிலலாம் இல்லாமல் எல்லாரையும் அவர் இடத்துக்கு வர வைக்கிறாருலாம் சொன்னாங்க. இப்போ நேராக போய் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக, அதுவும் டாமினண்ட்டாக இருக்கும்போது இறங்கி போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டா எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு தேவை ஏற்படுதுன்னா ஒரு ஃபோன் எடுத்து பேசலாம், இல்லைன்னா நேரில் கூட கேஷுவலாக பேசிக்கலாம். அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை விஜய் போட்டார். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸோடு நான் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அப்போ பார்த்தோம்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. பெட்டி வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வேலை பார்க்குறாங்க இவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. இப்போ பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு. சீமான் எங்கே உட்காந்துருந்தாரோ அதே இடத்துல. அதே மாதிரி விஜயோட ரைட் சைடில் பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்காரு. அப்புறம் விஜய் அவர்களோட லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் செய்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எல்லாரையும் போய் மீட் பண்ணிட்டார். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டீலிங், பேக்ரவுண்டில் இவங்களுக்கு உங்க கனெக்ஷன், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. இன்றைக்கும் நிறைய தலைவர்களை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். அதுவும் என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களோட மெயின் பாலிட்டிக்ஸ் டிவிக்கே எதிர்த்த ஒரு அரசியலாக இருந்தது. ஒரு சைடில் திமுக எதிர்ப்பு, இன்னொரு சைடில் டிவிகேவையும் பெருசாக எதிர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான தேவையும் இருந்தது. ஏன்னா என்டிகேவோட ஸ்பேஸை தான் ஆக்குபை பண்ண முயற்சி பண்ணாங்க டிவிகே. என்டிகேவோட ஸ்பேஸையும் கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. என்டிகே திமுக எதிர்ப்பு அரசியலாக கட்டி வச்சிருந்தாங்க. அது போக தமிழ் தேசிய வாக்குகளும் என்டிகே கிட்ட இருந்தது. ஒரு ஐடியாலஜி சார்ந்து திமுகவை அப்போஸ் பண்றது. ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் ஐடியாலஜி இருக்காது, வெறுமனே திமுக எதிர்ப்பாக இருக்கும். இது ஒரு ஐடியாலஜி சார்ந்து திமுக எதிர்ப்பாக இருந்தது. அந்த 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 சப்போர்ட்டர்ஸை டிவிகே டார்கெட் பண்ணும்போது என்டிகேவுக்கும் டிவிகே எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருந்து. ஸோ அரசியல் பண்ணாங்க. பட் இப்போ ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, இனி சண்டை போட வேண்டிய தேவையில்லை.
விஜய் அவர்கள் சீமான் அவர்களை போய் நேரில் சந்திச்சது பெரிய ஒரு விஷயம்தான். மேபி இதுக்கு முன்னாடியே சீமான் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் போல. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாரையும் போய் சந்திச்சிருக்கணும். அன்னைக்கு ஸ்டாலின் வீட்டில் ஒரு துக்கம். ஆமாம். ஸோ அதனால ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணாரு, துக்கம் விசாரிச்சாரு. யாரும் வேணா நம்பலையே அதை, யாரும் நம்பல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும், வரிசையாக ஒரு 5-6 தலைவர்களை வரிசையாக போய் மீட் பண்ணிருக்கணும். மீட் பண்ணி சும்மா கை கொடுத்துருக்கணும். ஆமா, மரியாதை நிமித்தமாக சந்திச்சோன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு வந்துருக்கணும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா டிவிக்கு ஒரு புது ஃபோர்ஸாக வந்திருக்காங்க. இப்போ களம் எப்படி மாறி இருக்குன்னா, அதிமுகவுக்கு கிரவுண்ட் இல்லை, டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி களம் வந்து இப்போ மாறி இருக்கு. இப்போ என்டிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசியல் வரும்பொழுது நாங்கள் ஒரு மாற்றாக வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் இப்போ 2026 தான் ஒரு புது மாற்றை உருவாக்கியிருக்காங்க. டிவிக்கு அப்படின்ற ஒரு மாற்று, அது மாற்றா இல்லைன்னு தாண்டி ஒரு புதிய ஃபோர்ஸை ஒன்று உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்டிக்கே திரும்ப மக்கள்கிட்ட போய் நாங்கள் ஒரு மாற்று தரோம் அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு அப்பீலிங்காக இருக்குமா? இப்போ உடனடியாக ஒரு மாற்றுக்கு மக்கள் ரெடி ஆவாங்களா? எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ நம்ம இதெல்லாம் கணிக்கவே முடியாது. இந்த மாற்று இப்போ ஏற்பட்டிருக்குல்ல, இது மாற்று தான். நம்ம ஏற்றுக்கக்கூடிய மாற்றா, நம்ம விரும்பின மாற்றா இது, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் இது ஒரு மாற்று தான். 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு கட்சியை மக்கள் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயமே இல்லை. டிவிக்கே பிக்கெஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடா எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு மாற்று தான். இப்போ இந்த மாற்று நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினச்சோம். நம்ம 2 திராவிட கட்சிகளும் வீழும்னு நினைக்கவே இல்லை. இந்த மாற்று எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு 1 month முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா, 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்துறதுக்கு மேபி கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், உடனேலாம் அது நடக்காது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்திட்டாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆயுதத்தை வச்சு வீழ்த்திட்டாங்க மக்கள். தாவை காண்ற புது ஒரு சக்தியை வளர்த்து விட்டாங்க. ஸோ இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கல. இதுதான் மாற்றத்தோட அழகு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது மாற்றம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த காலகட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ரஷ்யன் ரெவல்யூஷன் அந்த காலத்தில் மக்களும் சரி அறிவுஜீவிகளும் சரி எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவங்க எதிர்பார்ப்புகளை மீறி இருந்தது. மன்னர்களெல்லாம் இப்படி ஓட விட முடியும்னு நினைக்கல யாரும். பட் அந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்களோட இந்த அரசியல் எழுச்சியை நான் பெரிய பெரிய புரட்சியோடலாம் கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது. பட் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எந்த மாற்றமாக இருந்தாலுமே நிறைய நேரத்தில் நம்ம அதை கணிக்க தவறிடுவோம். பிஸ்னஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க, திடீர்னு சொல்லுவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இனி ஃபுல்லாக வரும்பாங்க, அதுதான் மாற்று அப்படிம்பாங்க. அப்புறம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்தா டேக் ஆஃப் ஆகாது. சோலார் எனர்ஜி தான் ஃபியூச்சருங்க அப்படிம்பாங்க. உடனே எல்லாரும் உடனே சோலார் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது பெரிய டேக் ஆஃப் ஆகாது. ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களை கணிக்க தவறுவாங்க. அது பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ சில நேரங்களில் நீங்கள் இதுதான் மாட்டுன்னு நினைப்பீங்க, அது பெருசாக டேக் ஆஃப் ஆகாது. சில விஷயத்தை நீங்கள் பெருசாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, அது பார்த்தோன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். இன்னைக்கு டெஃபினட்டாக பெரிய ஒரு மாற்றத்தை விஜயும் சரி தாவேக்காவும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னோட பார்வை என்னன்னா, ஓகே நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு புது அரசியல் சக்தியை கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் அந்த அரசியல் சக்தியால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கணும். இனிமே தானே தெரியும். இப்போ ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. அதிருப்தி இருக்கிறனால கோவத்தில் அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்திட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மக்களோட அதிருப்தியை போக்கணும். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். நீங்கள் சொன்ன மாதிரி அது இனிமே தான் தெரியும். விஜய் அவர்களால் தாவேக்காவால் மக்களோட இந்த அதிருப்தியை இந்த கோவத்தை சரி பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. விஜயும் சாலிடாக இருப்பார், மக்களும் அவங்களோட வெறியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும், ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் விஜய் அவர்கள் பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர தவறுறாருன்னா, நான் சொல்கிறது களத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னா, மக்களோட அந்த அதிருப்தியெல்லாம் போக்கலைன்னா, நாளைக்கு வேற மாற்றை நோக்கியும் மக்கள் மூவ் ஆகுங்க. அப்பையும் பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்ப்ப மீறின சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான், அது உடனே நடக்கும். ஒரு எலெக்ஷன் நடக்குமான்னு கேட்டேன். ஏன்னா 2 திராவிட கட்சியில தூக்கி போட கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உடனே ஒரு மாற்றுக்கு அது எனக்கு தெரியலன்றனா. இப்போ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில காலகட்டங்கள் பார்த்தோம்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். 50 வருஷமா ஒரு சேஞ்சுமே இருக்காது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள 15 ஆட்சி மாற்றம் நடக்கும். நீங்கள் ரோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பார்க்கலாம், பெரிய பெரிய சிவிலைசேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம், பெரிய பெரிய ராஜ்யங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம். 50-100 வருஷம் ஒரு பிரச்சனையுமே இருக்காது. திடீர்னு ஒரு 10 வருஷம் பார்த்தோம்னா இவர் வருவார், அவர் போவார், அவரை கொண்டுருவாங்க, புதுசாக இன்னொருத்தர் வருவார், அவர் காணாமல் போவார், என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கும். ஸோ சில காலகட்டங்களில் பட்டு நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை சொல்ல முடியாது.
நேத்து 50 வருஷமா எந்த மாற்றமுமே வரல. ஸோ நான் அடுத்த 50 வருஷமும் இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. 50 வருஷம் மேபி இருக்கலாம், குவைட்டாகவும் இருக்கலாம். ஆனால் மேபி சில சிக்கல்களும் வரலாம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, திமுக சரியில்லைன்ற பார்வை மக்களுக்கு இருக்கு. அப்ப மக்கள் என்ன பண்ணணும்? அதிமுகவுக்கு ஓட்டு போடணும். ஆனா மக்களுக்கு அதிமுக மேலேயும் நம்பிக்கை இல்லை. திமுக சரியில்லை, அந்த வேலையை அதிமுக சரியா செய்வாங்கன்ற நம்பிக்கையும் மக்களுக்கு இல்லை. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க? புதுசா இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இது வரைக்கும் 60 வருஷத்துல பண்ணாத ஒரு விஷயத்த மக்கள் பண்றாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் சரி இல்லைல்ல, அதை நீங்க சரி பண்ணணும். அதை நீங்க சரி பண்ணலன்னா அப்ப மக்கள் இன்னும் 50 வருஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மக்களை மாற்றம் நோக்கி போக வச்சிருக்கு. ரொம்ப குயிக்கா மக்களால் அதை பண்ண முடியுது. அப்ப இதே பிரச்சனை நாளைக்கு நீடிக்குமே ஆனால் திரும்பவும் இதே மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட பார்வை என்னன்னா, விஜயால பெர்மனண்டான சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, மாற்றம்ன்றது சும்மா அது ஃப்ளூக்ல வர விஷயம் கிடையாது. ஏதோ எதர்ச்சியா அதுவா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாற்று நடக்கணும்னா அதுக்கு ஒரு சித்தாந்த தெளிவு வேணும். சோஷியல் ஆக்ஷன், பொலிட்டிக்கல் ஆக்ஷன், களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் நடந்தால் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும். அதெல்லாம் நடக்காம நீங்க இவர் நல்லா பண்ணிடுவாருன்ற நம்பிக்கையோட அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு பார்க்குறோம், எனக்கு பார்த்தா டிவிக்கோட லீடர்ஸ் நிறைய பேரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்கெல்லாம் மாற்றத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தெரில, மாற்றத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான லீடர்ஷிப்பாக எனக்கு தெரில அவங்கெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, ஸோ அப்போ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சிகள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? முதல்ல ஏன் மாற்று வேணும்? வெறுமனே ஊழல் மட்டும் பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரக்சரலாக ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கரப்டான லீடர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நல்ல லீடர்ஸ் எல்லாம் உட்கார வச்சாலுமே கூட ப்ராப்பராக நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டமே கொஞ்சம் உடஞ்சி போய் ஒரு டேமேஜாக இருக்குது. அந்த காலத்தில் 60s காங்கிரஸ் பார்ட்டி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் நீங்கள் தூக்கிட்டு ஒரு நல்ல லீடர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். திமுக லீடர்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அது சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் சிஸ்டமை மாற்றணும், இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்ட்ரக்சரை உடைக்கணும், உடைச்சு புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கணும். அதெல்லாம் உருவாக்குனாதான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிருப்தியை சரி பண்ண முடியும். இன்னைக்கு நான் பார்க்கறது என்னன்னா, எனக்கு சர்ப்ரைஸே என்னன்னா, மக்கள் கோபம்னு சொல்லும்போது எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்போ பெரிய ஏழ்மை இருக்கு போல, பெரிய வறுமை இருக்கு போல, கீழ்த்தட்டு மக்கள்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு. அதுதான் சிம்பிளான புரிதல் இல்லையா? எப்பவுமே அந்த புரிதல் தான் வரும். எனக்கு என்ன தோணுதுன்னா, மிடில் கிளாஸ் கோபமாக இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா படித்தவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க டிவிகேவுக்கு. இந்த ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு பேஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்க இப்பயும் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் நான் பார்த்ததுன்னா, சிட்டிஸ்லலாம் டிவிகே ஸ்வீப் பண்ணுறாங்கன்னா, இத்தனைக்கும் டிவிகே ஓட்ஸை ஏடிஎம்கேவும் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் சிட்டிஸ்ல ஸ்வீப் பண்ண முடியுது டிவிகேவால். அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் டிவிகேவை சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால இது டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா பார்க்குறேன். புதுசாக ஒரு வர்க்கம் இந்த லாஸ்ட் 30 yearsல உருவாயிருக்கு. அவங்க பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட அதிருப்திக்கான சொல்யூஷன் டிவிக்கே நான் பார்க்கல. ஆனால் அவங்க அதிருப்தியில் இருக்காங்கன்றதுக்கான இண்டிகேஷன் டிவிக்கோட எழுச்சி. டிவிக்கு இன்னைக்கு இப்படி வேகமாக எழுந்து வராங்கன்னா களத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை காட்டுது. நான் பிரச்சனைகள்னு சொல்லும்போது உடனே நீங்கள் உணவு இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சிம்பிளிஃபை பண்ணி இது வேற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் கிளாஸ் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா மிடில் கிளாஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. திராவிட கட்சிகளோட பாலிசிஸ் எல்லாமே மிடில் கிளாஸ் எகென்ஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த ஸ்கீம்ஸ் அது இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றீங்க பாருங்க, அது எல்லாமே டைரக்டா மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான். நீங்க இங்க இருந்து பணத்தை வாங்கி அங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, மாசம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இங்க இருந்தா காசை பறிக்கிறீங்க. டாக்ஸ் யார் மேக்ஸிமம் பே பண்றது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவங்க தான் பே பண்றாங்க, மிடில் கிளாஸ் தான். நீங்க இப்போ இபி ஒரு சைட்ல இபி சலுகைகள் எல்லாம் நிறைய கொடுக்குறீங்க எலக்ட்ரிசிட்டிக்கு, இன்னொரு சைட்ல அதிகமா நீங்க மிடில் கிளாஸ் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ திராவிட கட்சிகளோட இந்த ஸ்கீம்ஸ் இந்த அரசியல் எல்லாமே மிடில் கிளாஸை பாதிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதான் நான் பார்க்குறேன். எனக்கு இது எப்போ புரிஞ்சுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணோம், அதுக்கப்புறமா அண்டர்ஸ்டிமேட் தான் பண்ணோம். ஆனால் எலெக்ஷன் ஓட்டிங் நடந்தது இல்லை, ஓட்டிங் நடந்த அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் புரியுது. ரைட்டு, கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட
விஜய்க்கு இன்னும் அதிகமான சப்போர்ட் இருக்குன்னு. ஆனால் அப்பயும் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பண்ண அளவுக்கு பண்ணல, பட் அப்பயுமே பண்ணுறோம். ஸோ அதனால அந்த டைம் எனக்கு பார்க்கும்போது நல்லா படித்தவங்க, மிடில் கிளாஸ் ஆட்கள் இருப்பாங்கல்ல, இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆட்கள்லாம் அப்போ டிவி கேட்க போட்டுருந்தாங்க. அவங்க ரொம்ப நாய்ஸியாக இல்லை, நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சண்டைலாம் போடல, நீ என்ன எங்கள் தலைவர் திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சண்டைலாம் போடல. ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கே ஓட்டு போட்டுன்னு கேட்டால் டிவிக்கு போட்டேன்னாங்க. நான் இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கமலோட ஆதரவாளர்கள் சண்டைக்கு வருவாங்க முன்னாடி, என்கிட்டலாம் வருவாங்க நிறைய பேர். கமலை எதிர்த்து பேசினா, ஆமாம் அவர் இப்படி பேசினாரு, என்ன அப்படி திட்டிகிட்டு இருக்க, நீ தப்பு அவர் சொல்கிறத சொல்கிறியே அது இதும்பாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் திமுகவோட சேர்ந்ததுக்கப்புறம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அவங்கலாம். ஆனால் சண்டைக்கு வந்தாங்க நிறைய பேர். இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்ல நான் சொல்கிறேன்னா, அப்போ நிஜமான சொல்யூஷன் என்ன? சொசைட்டி இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நான் பார்க்குறேன். அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல போகும்னு பார்க்குறேன். இதெல்லாம் தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ரொம்ப தேவைதான். இது ஏதோ சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது நடக்கக்கூடாத விஷயம்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் நான் எதுவும் பார்க்கல. இது இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல விஷயம். நான் என்ன நினைச்சேன்னா, திமுக 2 தடவை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். திமுக 2 தடவை ஜெயிச்சதுன்னா அவங்க தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி அவங்களே நிறைய வளர்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் திராவிடம் கொலாப்ஸ் ஆகும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தி விஜய் வந்துட்டார். ஆனா விஜய் கிட்ட இப்ப மிகப்பெரிய டாஸ்கை அவர் கையில தூக்கி கொடுத்துருக்காங்க. லிட்டரலா ஒன் மேனா அவர் இதை ஹேண்டில் பண்ணும். ஏன்னா கூட இருக்க ஆட்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ கட்சியில் இருக்க ஆட்களை பார்க்கும்போது பெரிய விஷயமா ஆட்கள் எனக்கு படல. ஓகே, இனிமே செயல்படும் பொழுது மேபி தெரியலாம், பார்ப்போம். இப்போ எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட யார் வருவாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, உங்களை நோக்கி இப்போ யாரெல்லாம் வருவா? எல்லாரும் தான் வருவாங்க. இப்போ எல்லாரும் உங்களை நோக்கி வருவாங்க. அது காரணம் என்ன? அதிகாரம் இருக்கு. ரைட். இப்போ சிம்பிள். இப்போ அதிமுகவை நோக்கி ஏன் ஒரு காலத்தில் எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க? பவர். திமுகவை நோக்கி ஏன் எல்லாம் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்தாங்க? பவர் இருக்கும்போது எல்லாமே உங்களை நோக்கி வருவாங்க. அதுதான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ எல்லாருமே உங்களை நோக்கி வருவாங்க. ஆனால் பவர் இல்லாத போது தான் கரெக்டான நாட்கள் உங்களை நோக்கி வருவாங்க. பவர் இல்லாத போது நீங்கள் கரெக்டான ஐடியாலஜி கையில் எடுக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட யார் வரணுமோ அவங்க கரெக்டாக வருவாங்க. இப்போ மகாபிரபு ஒரு தமிழ் தேசியவாதினா கரெக்டாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கிட்ட போவார். ஸோ மகாபிரபுக்கும் அந்த கட்சியோட தேவை இருக்கும், அந்த கட்சிக்கும் மகாபிரபுவோட தேவை இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தமிழ் தேசியவாதி தான் தமிழ் தேசிய கட்சிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பவர் இருக்குன்னா ஊரில் இருக்க எல்லாரும் அங்கே போவாங்க. உங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஆட்களும் உங்களை நோக்கி வருவாங்க. அங்கே தான் சிக்கல் இருக்கு. அவங்களோட மோட்டிவ்ஸ், அவங்களோட இன்டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் பாதி கடல் கடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாது. உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அதெல்லாம் பண்ணணும். ஆரம்பிக்கும் போதே கரெக்டான ஐடியாலஜியை செட் பண்ணணும், கரெக்டாக அவங்க எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரைட், நானும் நீங்கள் செட் பண்ண எதிரியாக பார்க்குறேன்னா அப்போ நானும் உங்கள்கிட்ட வந்து சேருவேன். நானும் உங்களோட விஷனை கரெக்டான விஷன் நான் பார்க்குறேன், நான் அவங்க கூட வந்து சேருவேன். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, பவருக்கு வரதுக்கு முன்னாடி நடக்கும். பவருக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, பவர் அட்ராக்ட்ஸ் எவ்ரி ஒன். எல்லாம் பெரிய தாகத்தோடு இருக்கவங்க எல்லாரும் இப்போ வருவாங்க. பட் எனிவே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் லாஜிக் இதுதான். ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபத்தை நீங்கள் தணிக்கணும்னா சில விஷயங்களை கரெக்டாக பண்ணணும். அதை உங்களால் பண்ண முடியலன்னா இந்த இந்த டீஸ்டெபிலைசேஷன் இருக்குல்ல, அது இதோட நிற்காது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, வேற குழப்பங்கள் திரும்ப வரும். அப்போ என்டிகேக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்டிகேவுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரல, தமிழ் தேசியத்துக்கு இருக்கு. என்டிகே ஒரு தமிழ் தேசிய கட்சி. இப்போ கம்யூனிசம் பற்றி பேசும்போது கம்யூனிசமுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிபிஐக்கு ஃபியூச்சர் இருக்குது, சிபிஐஎம்க்கு ஃபியூச்சர் இருக்குது, சிபிஐஎம்எல்க்கு ஃபியூச்சர் இருக்குது, அப்புறம் எஸ்யூசிஐக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி இது ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜிக்கு ஃபியூச்சர் இருக்குது. எப்படி கம்யூனிசம் என்றோ ஒரு காலத்தில் கண்டிப்பாக உலகத்தை கைப்பற்றும் சொல்லுவாங்க, சோசியலிசம் வேர்ல்டை கேப்சர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி கேப்சர் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இதுவும் அதே மாதிரி தான். தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் இருக்கு, தமிழ் நேஷனலிசம்ன்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு. தமிழ் நேஷனலிசம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட்ல தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். என்டிகே செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்களும் அதிகாரத்துக்கு வருவாங்க. அப்படி அவங்க செய்யலைன்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி வந்துட்டு போகும். ஓகே, அது நமக்கும் பொருந்தும். நம்ம கரெக்டான விஷயத்தை பண்ணால் நம்ம வருவோம், இல்லாட்டா அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்துட்டு போவோம், அவ்வளோதான்.
ஆனால் தமிழ் நேஷனலிசம் கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்குன்றதான் என்னோட பார்வை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக அவங்க எதிரிகளை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்தந்த மாற்றத்தை கொண்டு வரன்றதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் என்டிகே கூட அது இன்னும் ஷார்ப்பாக பண்ணணும். ஜஸ்ட் வந்து நாங்கள் இந்தந்த விஷயங்கள் பண்ணுவோம், நான் பவருக்கு வந்து அந்த விஷயங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறது இல்லை, சோஷியலாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். இப்போ திராவிட அமைப்பு அதை ஓரளவுக்கு பண்ணாங்க அந்த காலத்தில். அண்ணா மாதிரியான டால் லீடர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க அதை பண்ணாங்க. அதை இன்னும் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ்டாக அதெல்லாம் செட் பண்ணி அதுக்கேற்ற ஆட்களை கரெக்டாக உள்ளே கொண்டு வரணும். அவங்களாம் ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸாக இருப்பாங்க. இப்போ என்டிகேவோட ஸ்ட்ரென்த்தும் அதான், ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. அவங்களை இன்னும் ஃபோக்கஸ்டாக சில விஷயங்கள் பண்ண வைக்கணும், ஒரு சேஞ்சை ஏற்படுத்துகிற அந்த மோட்டிவோடு அவங்க இருக்கணும். ஓகே, அப்போ தான் அது நடக்கும். இல்லை ஜஸ்ட் ஒரு லீடர் ஒருவர் அவர் மட்டும் எல்லாம் பார்த்துப்பாருன்னா அப்படி நடக்காதுங்க. இந்த உலகத்தில் நம்ம 8 கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாட்டில். ஏன் 8 கோடி பேருக்கு இங்கே வேலை இருக்குது, ஒருத்த மட்டும் எல்லாம் பண்ணிடுவானா? அப்படி பண்ண முடியாது. நம்ம மக்கள் வந்து சினிமாவை பார்த்தே சினிமாவையும் ரியாலிட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நிறைய பேர் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா சினிமா பார்த்த மாதிரியே இருக்கேன்றாங்க. ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் சினிமாவை பார்த்து சினிமாவை ரீக்ரியேட் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ சினிமா மாதிரி தான் அது இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ்லாம் வரும்னு நினச்சிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னொரு புதிய மாற்றத்துக்கும் தமிழ்நாடு தயாராக தான் இருக்குது. ஏன்னா உலகத்தில் ஒரே ஒரு மாற்றம் தான் வரும்னு ஏதாவது இருக்கான்னு? நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாற்றம் தேவைப்படும். 2026 ஒரு மாற்றம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட கடைசி மாற்றம் இதுதானா என்ன? 31 இன்னொரு மாற்றம் வரலாம், 36 வேற ஒரு மாற்றம் வரலாம். மாற்றம் எப்போ நடக்கும்? நம்ம எவ்வளவு சீக்கிரம் விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றம் நடக்கும். இப்போ நான் என் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சரியாக செய்யலை, ஏழ்மை நிலையில் இருக்கேன், வேலை இல்லை, பெரிய நாலெட்ஜும் இல்லை, அப்படி உட்காந்துருக்கேன். எவ்வளோத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாக நான் என்ன சரி பண்ணிக்கிறேனோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ என் லைஃப்பில் மாற்றம் ஏற்படும். கரெக்டாக குயிக்காக ஒவ்வொரு நாளும் உட்காந்து படித்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாம் தேடி போகிறேன்னா 2 வருஷத்தில் நான் டக்குன்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடலாம், பட்டுன்னு மீண்டு வந்துடலாம். இல்லை நான் ஸ்லோவாக இருக்கேன்னா 10 வருஷம் ஆகும். ஸோ அது மாற்றம் எவ்வளோ சீக்கிரம் வருன்றது நம்ம மக்கள் சார்ந்த ஒரு விஷயம், தேவை சம்மந்தப்பட்ட விஷயம் அது. இப்போ நான் சீக்கிரமாக சில விஷயங்களை செய்யணும்னா எனக்கு அந்த தேவையும் இருக்கணும். எனக்கு என் அப்பா மாதம் 10,000 ரூபா கொடுத்துட்டு இருக்காருன்னா நான் டஃப்பாக ஒர்க் பண்ண மாட்டேன். இது எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா டக்குன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ சொசைட்டிக்கும் அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம மீண்டு வந்தே தீரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னா டக்குன்னு நம்ம மீண்டு வந்துடுவோம். ஸோ பார்ப்போம். இப்போ இதோட முடிஞ்சதுலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா கூட்டணி வைக்கணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. இந்த சும்மா இந்த 4%, 5%, 8% இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஐடியாலஜியில் கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அன்காம்ப்ரமைசிங் பார்ட்டியாக இருக்கணும். இப்போது டிவிக்கே அதிகாரத்தில் இருக்காங்க, ஆனால் என்டிகேவுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது ஆன்டி டிஎம்கே தான். ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க? இப்போ என்னன்னா டிவிகே வந்து டிஎம்கே ஸ்டைலில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் என்னன்னா ஆன்டி பிஜேபிக்கு எதிராக டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் பண்ணல பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. ஃபேசிச அரசே சனாதனம்பாங்க, அது இதும்பாங்க. இந்த பேச்செல்லாம் இருக்குமே தவிர பாஜகவுக்கு 1% பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் காலத்துக்கு வந்து 4 போராட்டம், பாஜக எதிரான பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் பேசுறது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்று. அதுதான் நான் இங்கேயும் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கேயும் நீங்கள் தீய சக்திலாம் சொன்னார் நினைக்கிறேன்ல, தீய சக்தி திமுக கொள்கை எதிரி பாஜக. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இஷ்யூ பேஸ்டாக திமுக எதெல்லாம் செய்ய தவறினாங்களோ அதெல்லாம் கையில் எடுக்கணும். நம்ம டைம் கொடுப்போம், அதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் நம்ம டைம் கொடுப்போம், ஏதாவது நடக்குமான்னு நம்ம பார்ப்போம். பட் என்ன பொறுத்தளவில் என்னென்னா அந்த மாதிரியான விஷயம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஆட்கள் உங்களுக்கு தேவை. இப்போ இப்போ 1960களில் மொழிப்போர்லாம் நடக்குது, பெரிய ஒரு மாற்றத்துக்கான அரசியல் பண்ணுறாங்க. அதை அரசியல் புரிதலற்ற சாதாரண நாட்களில் பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரியான காரியத்தை பண்ணால் அரசியல் புரிதல் உள்ளவங்களால தான் பண்ண முடியும். இப்போ மொழிக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறான்னா ஐடியாலஜி ட்ரிவன் கேடராக இருக்கணும்.
அவன் வெறுமனே ஒரு ஃபேனாக இருக்க முடியாது, இல்லைன்னா ஒரு கரப்ட் பொலிட்டிஷியனாக இருக்க முடியாது. அவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ அந்த மாதிரியான சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி, அந்த மாதிரியான கேடர் பேஸை பில்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னைக்கு திமுகவால் சில விஷயங்கள் பண்ண முடியல. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 60களில் எப்படி ஐடியாலஜி ட்ரிவன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் இங்கே இருந்தது, அந்த மாதிரியான ஆக்டிவிசமை நீங்கள் திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ்லாம் வேணும். இப்போ நம்ம ஒரு பொலிட்டிஷியனை பார்க்கணும், இப்படி கையை காட்டிக்கிட்டே இருக்காரு எங்கே போனாலும், அவர்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பை உருவாக்கணும், செகண்டரி லெவல் லீடர்ஸை உருவாக்கணும். முதல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் வெளியே வந்து அரசியல் பண்ண ஆரம்பிக்கணும். இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். தாவேக்கா யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களெல்லாம் வெளில கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸை தாவேக்கா வெளில கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நம்ம அரசியல் மாற்றத்துக்காக நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் அதை நம்புறாங்க. இதில் நிறைய பேர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உள்ளே வந்துட்டாங்க, இதில் நிறைய பேர் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் போவாங்க. ஓகே, இப்போ டிவிக்கு விட்டு வெளியேறுவாங்கன்றீங்க? விட்டு வெளியேறுவாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு வச்சுப்போமே, அதையும் தாண்டி போவாங்கன்னு வச்சுப்போமே. ஓகே, ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்கன்னு வச்சுப்போமே. சரி, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் என்னோட இது என்னன்னா, ஐடியாலஜிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பார்க்கும்போது ஐடியாலஜிலாம் என்னன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். திமுகவும் அதிமுகவும் அலைன்ஸ் வைக்க முயற்சி பண்ணுறாங்க, கம்யூனிஸ்டுகள் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் பார்ட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்சமும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த பக்கம் போய் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அப்புறம் அதிமுகவை உடச்சி தாவேக்கா ஒரு அலைன்ஸுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. திமுக ரெண்டு பேரும் மோசம் தானே சொல்கிறீங்க. கடைசியில் திராவிட கட்சியோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு விருப்பம் தெரியுது அவங்க சைட்லேருந்து. அவங்க ஓப்பனாக சொல்லலை, பட் சும்மா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவில் ஏதோ ஒரு விருப்பம் அவங்க சைடில் இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நீங்கள் ஐடியாலஜின்ற ஒரு விஷயத்த பைனாக்குலர் வச்சு தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஐடியாலஜின்றதுக்கான அந்த விஷயத்துக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே அங்கே இல்லை. அப்போ நம்ம பேசுகிறத பார்த்தா ஜோக்காக இருக்கும். என்னடா ப்ராக்டிக்கலாக பிரோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை விட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். அப்போ இவங்ககிட்டலாம் இல்லாத விஷயம் உங்ககிட்ட இருக்கணும், ஐடியாலஜி இருக்கணும். அலைன்ஸை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. இங்கே இருக்கக்கூடிய இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அதிமுகவோட போய் கூட்டணி வச்சா என்ன இருக்கும்? திமுகவா? என்டிகே சொல்கிறேன். என்டிகே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதிமுகவும் என்டிகேவும் சேரணும்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? திமுக வீழ்த்தணும். ஆமா, ஆனா இப்ப வீழ்த்தினது யாரு? ஸோ அப்ப நீங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதிமுக தான் திமுக வீழ்த்த போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்க. அந்த கணக்குல நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுகவும் என்டிகேவும் சேர்ந்தா திமுக வீழ்த்திடலாம். நீங்க இப்ப வீழ்த்திருக்கிறது என்டிகே, டிவிகே. அப்ப நீங்க கணக்குப்படி பார்த்தா நீங்க டிவிகேட தான் அலைன்ஸ் வச்சிருக்கணும். என்டிகே டிவிகே அலைன்ஸ். ஆமா, அப்படிதான் நீங்க வச்சிருந்துருக்கணும் ஆக்சுவலா அந்த கணக்குப்படி பார்த்தா. ஸோ இப்படிலாம் நம்ம இந்த மாதிரியான அரசியல் கணக்குகளை வச்சு நம்ம அலைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஐடியாலஜியை பேஸ் பண்ணி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஐடியாலஜியை பேஸ் பண்ணி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் எந்த பின்னடைவும் வராது, எந்த சர்ப்ரைஸும் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருந்தது அதிமுக தான் திமுகவுக்கு பெரிய எதிரின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் சர்ப்ரைஸு. நம்ம யாரை கணக்கிலேயே சேர்க்கலையோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஐடியாலஜி பேஸ்டாக அவங்க அரசியலை மூவ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸே கிடையாது. இதுலேருந்து நீங்கள் விஷயத்தை கற்றுப்பீங்க, ஆனால் இது உங்களுக்கு பின்னாடியோ சர்ப்ரைஸோ இருக்காது. என் ஐடியாலஜி இதுதான், நான் தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய கட்சிகளோட மட்டும்தான் கூட்டணி வைப்பேன், இல்லைனா நட்பு சக்திகளோட கூட்டணி வைப்பேன், எதிரான திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன். இந்த தெளிவில் இருந்தால் எந்த ஏமாற்றமுமே இருக்காது. இந்த தெளிவு இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய குதிரை எதுன்னு கணக்கு பண்ணிட்டு இந்த குதிரை தான் ஜெயிக்கும்னு நினச்சி அந்த குதிரையோட கூட்டணி வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்புறம் குதிரை ஜெயிச்சதுன்னா என்ன இது மிஸ் ஆயிருச்சு, அப்போ நீங்கள் இங்கி பிங்கி பாங்கி தான் ஆடிட்டு இருப்பீங்க. ஐடியாலஜி பொலிட்டிக்ஸ் இங்கே ஆட மாட்டீங்க. ஸோ அதனால் ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது உடனடியாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, ஆனால் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். காம்பவுண்ட் எஃபெக்ட் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.